ஸ்டாண்டு இது வந்து பேலருக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதை பற்றி வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் மோஸ்ட்லி பார்த்த பேலரில் வந்து இந்த ஸ்டாண்டு வந்து புது பேலரில் வச்சுருக்காங்க. ஒரு 6 மாதம் 1 வருஷம் போன பேலரில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டு வச்சு ஓட்டுறதில்ல. இந்த ஸ்டாண்டோட பர்பஸ் என்ன, ஏன் அதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாண்டு இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு வந்து இப்போது நீங்கள் ஒரு 500-600 பேல் சுற்றுறீங்கன்னா இந்த ஸ்டாண்டுனால ஒரு 300-400 டீசலும் உங்களால் மிச்சம் பண்ண முடியும். அதே நேரத்தில் வந்து ஒரு 300 பேல் சுற்றுற இடத்துல இந்த ஸ்டாண்டு இருந்துச்சுன்னா உங்களால் ஒரு 450-500 பேல் சுற்ற முடியும். எப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டாண்டு இருந்துச்சுன்னா இந்த கட்டு வந்து இந்த ஸ்டாண்டில் வந்து விழும்போது நீங்கள் நின்ன நிலையிலேயே அப்படியே கீழே விழுந்து பின்னாடி போயிடும். நீங்கள் வந்து ரிவர்ஸோ எதுவோ நீங்கள் வந்து எடுக்க தேவையில்லை. அதனால உங்களுக்கு டீசல் மிச்சம். கட்டு வெளியே வந்து விழுந்த உடனே நீங்கள் வண்டியை மூவ் பண்ண ஆரம்பிச்சலாம் அதே இடத்துல இருந்தே. இன்கேஸ் இந்த ஸ்டாண்டு இல்லை என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நின்ன நிலையிலே இப்போ கட்டை தள்ளி விட்றீங்கன்னு வச்சுப்போம். தள்ளி விட்டிங்கன்னா கட்டு வந்து இந்த இடத்துல இருக்கும். அப்போ வந்து இந்த டோர் வந்து க்ளோஸ் ஆகாது, பாதியிலே உங்களுக்கு கட்டில் மோதிக்கிட்டு வந்து நிற்கும். அப்போ வந்து என்ன பண்ணுவீங்க, அப்படியே நீங்கள் முன்னாடி மூவ் பண்ணாலும் கொஞ்சம் இன்ஸ்டண்ட்டாக முன்னாடி இருக்கிற வைக்க வந்து ஏறி வந்து கொஞ்சம் பின்னாடி விழுந்துடும். அது வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ். அதே நேரத்தில் இப்போ நான் வந்து பின்னாடி வந்து போட்டுட்டு தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க, பின்னாடி நீங்கள் ரிவர்ஸ் எடுக்கிறீங்க, அப்போ வந்து உங்களுக்கு டீசல் வந்து அது லாஸு. ஒன்று. ரெண்டாவது வந்து ஹைட்ராலிக் டோர் வந்து இது ஒரு சின்ன ஹைட்ராலிக் சிஸ்டம் தான். அதனால ரொம்ப நேரம் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து திறந்துலாம் வச்சுருக்க முடியாது. அதே மாதிரி ஒரு ஹைட்ராலிக் சிஸ்டத்தை வந்து மூவிங்கில் இருக்கும்போதே திறக்கிறது வந்து கொஞ்சம் லோடு வந்து டோரில் வந்து ஆக்ட் ஆக வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆயில் சீல்லாம் போகும். அதனால் பின்னாடி நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா அதில் ஒரு செகண்ட்ஸ்லாம் வேஸ்ட் ஆகும். ஒரு 5 செகண்ட் 6 செகண்ட் வேஸ்ட் ஆகும். மினிமம் ஒரு நல்ல ஃபீல்டாக இருந்துச்சுன்னா ஒரு 10 செகண்டு 15 செகண்டுக்குள்ளேயே ஸ்கேல் விழும். பேல் சுற்றுறதுக்கு 20 செகண்ட் ஆகும். அந்த 5 செகண்டாக சேர்த்து பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு நாள் முடியல பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேல் கிட்டத்தளவுக்கு நீங்கள் வந்து டைம் சேவ் பண்ணி கொஞ்சம் அட்வான்ஸாகவும் சுற்றலாம், டீசலும் மிச்சம் பண்ணலாம். இதான் இந்த ஸ்டாண்டோட பர்பஸ். அதனால ஸ்டாண்டு எல்லாரும் நீங்கள் வச்சுக்கிட்டு ஓட்டுறது வந்து ரொம்ப நல்லது.